இந்த படத்தோட ஹீரோவுக்கு ஒரு வித்தியாசமான பாத்திரம் கிடைக்குது. சரின்னு இவன் தண்ணியை குடிச்சிட்டு பாட்டில் உள்ள போடுறான். பார்த்தா அதே அளவுக்கு உள்ள தண்ணி இருக்கக்கூடிய பாட்டில் நிறைய அதில் நம்பிருச்சு. இவனும் செக் பண்ணி பார்க்குறான், எல்லாத்துலையும் இவன் குடிச்சு போட்ட அளவுக்கே தண்ணி இருக்கு. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகேன்னு ஒரு மேகி பாக்கெட்டை தூக்கி போடுறான். பார்த்தா அந்த சட்டி நிறையா ஃபுல்லாக அதே மாதிரியான மேகி நம்பிருச்சு. அப்பதான் அவனுக்கு புரிய வருது, இது ஒரு மேஜிக்கல் பாட்டு போல, இதை வச்சு என் லைஃபே நான் மாத்திரான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இருக்க பணத்துக்கு மொத்தத்துக்கு ஒரு கோல்டு பாரை வாங்கிட்டு வந்துடுறான். தங்க கட்டியை உள்ள போட்டதும் அதே மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தங்க கட்டி சட்டி நிறைய நம்பிடுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை போய் விற்கலாம், வித்தாலே நம்ம பெரிய ஆளாயிரலாம் நினைக்கும் போது தான் தெரிய வருது, அது எல்லாத்துலயும் ஒரே மாதிரி சீரியல் நம்பர் இருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிச்சு மொத்தம் தங்க கட்டி உருக்கி ஒரு தங்க பாறையாக்கி அதை கொண்டு போய் விற்கிறான். வித்து அவன் பயங்கரமான மில்லியனர் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை பாதுகாக்கணும்னா நம்ம வீடு செக்யூரா இருக்கணும், இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம், அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கலே காஸ்ட்லியான டோர்ஸ் போடுறான். அப்புறம் அவனுக்கு பிடிச்சத பூரா வாங்கி போட்டு அவன் லைஃபே வேற லெவல் மாத்திட்டு இருக்கான். ஸோ எல்லா கடைக்காரங்களும் இவன் பெரிய விஐபி போல இருக்கு அப்படின்னு இவனுக்கு விஐபி கார்டெல்லாம் கொடுக்குறானுங்க. அதுக்கப்புறமா அவன் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, இந்த பாட்டு என்ன ஆச்சு அப்படின்றதான் மீதி கதை.